சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அப்ப சைத்தன்யந்தான் ஆகாசத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு. மாயை ஆகாசம் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து, ஆனால் அதனால பாதிக்கப்படாமல் இருக்கு. அதில் சிதேவ சித்தே ஆகாசம். சித்து வேற ஆகாசம் வேற இல்லை. சிதே ஆகாசம். ஞானமே நெருப்பு, ஞானாக்னி. ஞானமே கண்ணு, ஞானக்கண்ணு. அப்படிங்கிற மாதிரி ஞானமே ஆகாயம், ஞானாகாயம். சித்தே ஆகாசம், சிதாகாசம். அந்த சிதாகாச வஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக துஷ்ட இருளாம், துஷ்ட இருள்னு சொன்னா அறியாமை என்கின்ற துன்பத்தை தருகின்ற இருளை போன்ற அறியாமையாகிய களையை களைந்து, எதனால களைஞ்சேன்? அறிவால களைந்தேன் அர்த்தம். களையை களைந்து பின் பார்த்தேன். அஜ்ஞானத்தை அடியோட நீக்கி, அபிமானம் அகங்காரம் எல்லாவற்றையும் அடியோடு நீக்கி பின் பார்த்தேன். குரு வாக்கியத்தில் பரிபூர்ண பக்தி ஸ்ரத்தையோட கேட்டு அந்த வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி பார்த்தேன். ஏன்னா குரு சொல்கிறத ஒன்றுமே உள்ளே போலேன்னு வச்சுங்களேன், தேவையில்லாதெல்லாம் உள்ளே போய்டுறது. தேவையானது உள்ளே போலேன்னு வச்சுங்க, கம்யூனிகேஷன் கேப் பெருசாக வந்துடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்னென்னா தவளையும் பாம்பும் கதையும் ஆகிடும், தண்ணி பாம்பும் தவளையுங்கிற மாதிரி ஆகிடும். இல்லை, களையை களைந்து பின் பார்த்தேன். இதெல்லாம் நீக்கின பிறகு பார்க்குறேன், ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்டீலன் தேவழி. முதல்ல சொன்ன களை என்னது? இந்த களை எது? இப்போ வெளியில் இருக்கிற களை அது அஜ்ஞானத்தோடு ஒப்பிடப்படுகிறது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். சிவானந்த பூமி என்பது மோட்ச பூமியோடு ஒப்பிடப்படுகிறது. வெட்டவெளி என்பது சிதாகாசத்தோடு ஒப்பிடப்படுகிறது. துஷ்ட இருள் என்பது அறியாமையோடு ஒப்பிடப்படுகிறது. துஷ்ட இருளாம் களை என்பது அறியாமையோடு ஒப்பிடப்படுகிறது. களைதல் என்பது ஸ்ரவணமரண நிதித்தியாசனத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இப்படி ஒன்று பார்க்கணும். களைதல் என்பது ஸ்ரவணமரண நிதித்தியாசனம் செய்து குருவின் வாக்கியத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு களைந்து பின் பார்த்தேன். நன்றாக நிஷ்டை அடைஞ்சு பார்த்தேன். ஐயன் களையன்றி, ஐயன்னா இந்த இடத்துல பிரம்மன் அர்த்தம். களைன்னு சொன்னால் பிரகாசம்னு அர்த்தம். முதல்ல சொன்ன களை என்னது? களை போன்ற அறியாமை. இங்கு சொல்கிற களை என்னது சொல்கிறோம் இல்லையா? ஒரு ஜோக்கு சொன்னான். சாமியார் முன்னாடி பாம்பு படம் எடுத்து ஆடுறது ஏண்டான்னா, அவர் முகத்தில் தவக்கலை இருக்குன்னா. இது நம்ம மௌலியோட ஜோக்கு. தவக்கலை, பாம்பு தவக்கலை. தமிழில் சொன்னால் தான் இந்த ஜோக்கெல்லாம் புரியும். அதனால் ஐயன் கலைனா, ஐயன் கலைன்னு சொன்னால் இங்கே என்ன அர்த்தம்னா பிரம்ம பிரகாசம், சைதன்ய பிரகாசம். சைதன்ய பிரகாசம், சைதன்ய பிரகாசம் என்று சொல்கிறோம் இல்லையா? சிவக்களை சொட்டுறதப்பா அப்படின்னு சொல்லுவோம். வைஷ்ணவாளாக இருந்தால் என்ன சொல்லுவாள்? அதோட பெருமாள் கலைன்னு சொல்ல வேண்டியதான். ஒருத்தர் சிவக்களை சொட்டுறதுலாம் சொல்கிறோம். அல்ல, தேஜஸ், மகா தேஜஸ்வி இப்படின்லாம் சொல்கிறோம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள்
நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.